வெல்கம் வியூவர்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி மாங்கோடிபிலிருந்து GraphQL யூஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி அதை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டேட்டா இன்சர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டிபிலிருந்து எப்படி வேல்யூஸ் ரிட்ரைவ் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே புக்குங்கிறது இப்போ ஆல்ரெடி நம்ம லோடேஷ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே லோக்கல் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இனிமேல் நம்ம மோஸ்ட்லி லோடேஷ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா நம்ம டேட்டாவை ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த மாடல்ஸ், அதாவது இந்த மாங்கோடிபிலிருந்து எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆத்தர் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம லிஸ்ட் ஆஃப் இப்போ ஒரு புக்கோட பர்டிகுலர் ஆத்தர் ஒரு சிங்கிள் ரெக்கார்டை மட்டும்தான் நம்ம எடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஆத்தர் அப்படிங்கிற மாடலில். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆத்தர் டாட் இந்த மாடல் டாட் அந்த மாடல் டாட் அப்படின்னு போட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட். ஃபைண்டில் நிறையா இருக்குது. ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிங்கிள் ரெக்கார்டை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபைண்ட் அப்படின்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும், ஒரு அரேயாக ரிட்டர்ன் பண்ணும். பட் இது எனக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக தான் வரணும். அதனால் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூ அந்த ஐடியை மட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஐடிங்கிறது பார்த்திங்கன்னா மேப்பில் ஐடி தான் கொடுக்கணும். ஏன்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் ஐடிஸ் தான் வச்சு இது நடக்க போகுது. அதனால தான் ஃபைண்ட் பை ஐடி அப்படின்ட்டு அப்படி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா பேரண்ட்லேருந்து வர்ற ஐடி ஆத்தர் ஐடி அப்படிங்கிறது தான் நான் பாஸ் பண்ணணும். எனக்கு பேரண்ட்லேருந்து ஆத்தர் அப்படிங்கிறது வரும். இந்த ஆத்தர் ஐடியை ஆத்தருங்கிற புக்குள்ள இருக்கிற ஐடிஸ் கூட சர்ச் பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே லாஜிக் எழுதிடுறேன். இந்த லாஜிக் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஆத்தர் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ சேவ் பண்ணிட்டு என்ன பண்ண போனால் இந்த புக், அதாவது சிங்கிள் புக் அப்படிங்கிறது இந்த புக்கில் ஐடி எனக்கு அந்த ஐடி தெரில. இப்போது இந்த ஐடி எங்கன்னா இங்கே இருக்குது, இந்த புக்கோட ஐடி கரெக்ட். இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த புக்கோட ஐடியை கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணேன்னா புக்கோட நேம் வரணும், புக் டாட் ஐடி. ஏன்னா நான் இங்கே புக்கில் இன்னும் ஃபுல்லாக முடித்து சேவ் பண்ணி எழுதலை. ஓகேங்களா, அதனால் சரி நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போது ஆத்தருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆத்தரை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஆத்தரில் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்ததுன்னா இது புக்கோட மேப் ஆகிருக்கும், ரிலவெண்ட் ஆகிருக்க போகுது. ஸோ இது டோட்டல் நம்பர் ஆஃப் புக்கில் இருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் பண்ணி, ஏன்னா மல்டிபிள் புக்ஸாக இருக்கும் அது. ஏன்னா இது அரே ஆஃப், ஏன்னா இங்கே நான் ஆல்ரெடி சொல்கிறோம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட வேரியபிள் நேம், கீ அண்ட் வேல்யூ. ஸோ ஆத்தர் ஐடி, அந்த புக்கில் இருக்கிற ஆத்தர் ஐடி என்னோடய பேரண்ட்லேருந்து ரிசீவ் ஆகிற ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மல்டிபிள் புக்ஸ், அதாவது புக்ஸில் இப்போ ஒரு புக்கில் 1 2 3 ஒரே ஆத்தர் கீழே 3 புக் இருக்குது அப்படின்னா அந்த 3 புக்கும் இங்கே எனக்கு ரிட்டர்ன் ஆகும் பர்டிகுலர் ஆத்தருக்கு கீழே. ஸோ இந்த மாதிரி மேப்பிங் நம்ம பண்ணியாச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ரூட் குவரிஸ்குள்ளே போகலாம். இப்போ ரூட் குவரிஸில் போனீங்கன்னா இதுதான் புக். ஸோ இங்கே நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு நல் எரர் வந்துச்சு உங்களுக்கு புக்கில். ஸோ இப்போ இந்த புக்கில் நான் பர்டிகுலராக ஒரே ஒரு ஐடியை மட்டும் நான் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போது இந்த ஐடியை பேஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் புக்ஸில் இருந்து எனக்கு அந்த பர்டிகுலர் ஐடியை மட்டும் சர்ச் பண்ணி ஒரு சிங்கிள் ரெக்கார்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் அப்படிங்கிறது புக் அப்படிங்கிற மாடலில் இருந்து ஃபைண்ட் வியூ பை ஐடி. ஏன்னா ஐடிங்கிறது எனக்கு ஆர்குமெண்ட்டில் கிடைக்கிது. அந்த ஐடியை பேஸ் பண்ணி நான் சிங்கிள் புக் ரெக்கார்டை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு ஆர்குமெண்ட்ஸில் ஆர்க்ஸ் டாட் ஐடி அப்படிங்கிறத நான் இதுக்கு இன்புட்டாக கொடுத்தேன்னா இந்த புக்ஸ் அப்படிங்கிற டிபி மாங்கோடிபிலிருந்து ஒரு ஐடியை பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை மட்டும் எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே சேம் டைப் தான் உங்களுக்கு ஆத்தர் இருக்கும். ஆத்தரில் ரிட்டர்ன் டாட் ஆத்தர் டாட் அப்படின்னு வச்சுட்டு ஃபைண்ட் பை ஐடி. ஸோ ஐடியை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா
ஸோ இதுலேயும் வந்து ஆர்க்ஸ் டாட் ஐடி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியை பேஸ் பண்ணி வந்து ஆத்தரை சர்ச் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் ஆத்தரை மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொல்லிட்டோம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சிங்கிள் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பை ஐடிங்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு ரெக்கார்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் ஃபைண்டுங்கிறது வந்து எனக்கு வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா புக்ஸுங்கிறது வந்து இது வந்து எல்லா புக்ஸ் அப்படிங்கிறனால இதில் வந்து எந்த வேலிடேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா புக் அப்படிங்கிற மாடல் டாட் ஃபைண்ட் அப்படின்னா ஃபைண்டுன்னு சொல்லிட்டோன்னா எனக்கு எல்லாமே ஓவரால் சர்ச் பண்ணி இதுக்குள்ளே நான் எந்த லாஜிக்கும் எழுதலை. சார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்து நான் ஆத்தர் ஐடி அப்படின்னு போட்டு ஒரு வர வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆத்தர் இருக்கும். ஸோ நான் எதுவுமே போடலன்னா ஸோ எந்த டேபிளில் இருக்கிற எந்த காலமையும் பேஸ் பண்ணி எனக்கு சர்ச் நடக்காது. ஸோ இதே மாதிரி வந்து சேம் இதை வந்து நம்ம ஆல் ஆத்தர்ஸ்க்கு வந்து ஆத்தர் டாட் ஃபைண்டுன்னு மட்டும் போட்டு உள்ள ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைண்டுக்குள்ளே எம்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஆல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாமே ஸ்கீமால் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இங்கே தான் query. இப்போ நான் ஃபஸ்ட் இது போட்டதுன்னா ஓகே இந்த ஐடி கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஐடி எனக்கு நீட்டாக ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது சேம் டைப்பில் வந்து நான் வந்து லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு போடுறேன். நேம் ஜெனரல் ஆத்தரோட நேம் ஏஜ் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ டிபியிலிருந்து புல் பண்ணி டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? ஒரு புக் ஜெனர் அது வந்து ஒரே ஒரு இதுதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட ஐடி எடுத்துக்கிறேன். இந்த புக் வேணால் எனக்கு ஆத்தரோட ஐடி எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு ஐடி தெரிஞ்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி தானே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2-3 புக் வந்து மியூட்டேஷனில் ஆட் பண்ணி வந்து ஒரு சாம்பிள் பண்ணுவோம். ஸோ மியூட்டேஷன் add book name book 2 genre genre 2 author id பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து இதில் நேம் ஜெனோ ஓகேங்களா? ஸோ புக் 2 சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதே ஆத்தர் கீழே வந்து ஒரு தேர்ட் புக் சேவ் பண்ணிட்டு புக் 3 சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளஸ் மியூட்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஆட் ஆத்தர் புது ஆத்தர் ஒருத்தவங்களை ஆட் பண்ணுறேன். ஸோ சாரி ஆல்ரெடி வந்து 2 ஆத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த புக்கே இருக்கட்டும். கலெக்ஷனில் பண்ணணும்னா எனக்கு ஆல்ரெடி 3 ஆத்தர் இருக்காங்க. ஸோ எனக்கு ஆத்தரோட ஐடிஸ் மட்டும் வேணும். ஓகே இப்போ நான் செகண்ட் ஆத்தர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஆத்தர் வந்து காப்பி பண்ணிட்டு ஸோ ஃபோர்த்து புக்கை வந்து புக் 4 இதை வந்து ஆத்தர் 2க்கு ஒரு இன்ஷர்ட் பண்ணிடுறேன். ஃபிஃப்த்து புக் வந்து அதே யூசருக்கு போடுறோம். யூசர் 3க்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? 3க்கு வந்து ஒரே ஒரு புக் மட்டும் போட்டுருவோம். சரி இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். பட் 3க்கு நம்ம இல்லாமே செக் பண்ணுவோம் எந்த இதுவுமே டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புக்ஸ் எல்லா புக்ஸும் எடுக்க போகிறேன். அதில் இருந்து நேம் ஃபீல்டும் ஜெனர் ஃபீல்டு வேணும்.
ஸோ இது எனக்கு என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வந்து லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் 1 2 3 4 5 சரிங்களா 5 புக்கு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ ஒவ்வொரு புக்கோட ஆத்தர் டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆத்தர் டீட்டெயில் எடுத்துகிட்டு அதில் நேம் ஏஜ் மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணும்போது என்னோடய query எதை ரிட்டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா ஆத்தர் 1. ஸோ இதுக்கு வந்து ஆத்தர் கிடையாது. ஆத்தர் 2 எனக்கு இது வந்து மேப் ஆகலை. ஓகேங்களா. 3 4 ஏன்னா நான் ஐடி வந்து கரெக்டாக நான் வந்து பேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆத்தருக்கு வந்து இந்த புக்ஸ் இருக்குது 2. ஆத்தர் 2 ஆத்தர் 1ஓடது வந்து நான் ஐடி வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாதனால வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆகலை இந்த 2 புக்குக்கும். ஓகேங்களா. இப்போது ஆத்தர் இருக்குது. இப்போது இந்த ஆத்தரோட சிமிலர் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நேம் ஜெனரல் எடுத்திங்கன்னா ஸோ ஒரு புக்கோட டீட்டெயில் ஃபார் எக்ஸாம்பிள் 5th புக்கோட டீட்டெயில் பார்க்குறீங்கன்னா அதை எழுதுனவர் வந்து ஆத்தர் 2. இந்த ஆத்தர் வந்து புக் 4 எழுதியிருக்காரு, புக் 5 எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு மாங்கோடிபிக்கு வந்து டேட்டாவை எடுத்து வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு மாங்கோடிபியை கனெக்ட் பண்ணி வந்து ஒரு ஸ்கீமா வச்சு நம்ம வந்து இது எழுதியிருக்கோம். மாங்கோடிபி அண்ட் கிராஃப்கியூஎல் வச்சு நம்ம வந்து பக்காவாக வந்து நம்ம எழுதியாச்சு. இதை நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வந்து ரியாக்ட் நேட்டிவ் சீரியஸில் உங்களுக்கு வரும். சரிங்களா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.